இன்னைக்கு மெசேஜ் பேசிக்கலி நான் as I told you we have to concentrate more on our life, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நிறைய காரியங்களை படிச்சிட்டோம். we learned so many things. ஸோ இன்றைக்கி பேசிக்கலி நான் பேசுகிறது இட்ஸ் our life that really matters. நம்மளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் எதுக்காகனா he has called us to be his disciples. அவர் நம்மளுடைய சீஷராக அழைத்திருக்கிறார். he has not called us to be scholars. he has not called us to be people who know God's word alone, but he has called us to be disciples. சீஷர்களாக இருக்கிறதற்காக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். சீஷர்னா என்னன்னா, he is not somebody who is talking about all kinds of doctrines. ஸோ இதுலேயும் பேசுகிறவன் இல்லை. சீஷன் யாருன்னா, சீஷன் அவருடைய அந்த குரு, அவருடைய டீச்சர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கிறவன் பேர் தான் சீஷன். he is called a disciples. ஸோ நிறைய நேரத்தில் நம்மளுடைய டெம்டேஷன் என்ன ஆகணும், when we know things about the Bible, அநேக காரியங்கள் அநேக மெசேஜ் கேட்குறோம். இன்றைக்கி இன்ஃபர்மேஷனுக்கு குறைச்சலே கிடையாது. if you go to YouTube you can hear so many different kinds of messages. அநேக மெசேஜஸை நம்ம கேட்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு குறைச்சலே இல்லை. ஸோ we know lot of stuff. நம்ம இப்போ spend enough time, உங்களோட மைண்டை நீங்கள் நிறைய காரியங்களெல்லாம் யூ கேன் ஆல்வேஸ் கீப் இட் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மைண்டில் நீங்கள் அதனால் நாலேஜால் நிரப்பலாம். ஈவன் புரிகிறது மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு பிரசங்கம் கூட பண்ணலாம். இட்ஸ் அ மைண்ட் திங். இட்ஸ் அ மைண்ட் திங். அது உங்களோட மைண்ட்லேருந்து வர்றது. ஸோ யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ். பட் தட் இஸ் அது ஒரு புறம் இருந்தாலும் மைண்டில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்டர் ஆகுது. ஸோ இட் இஸ் இன் த மைண்ட். But then if it has to become life, then it has to go to the heart. இது நமக்கு நிறைய நேரத்தில் தெரியும். It has to go to the heart. ஸோ நம்ம ஒரு முக்கியமாக ஒரு வசனத்தை வாசித்து நான் இதை ஆரம்பிக்கிறேன். மத்தேயு 13:52 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் நிறைய பேரபிள்ஸ் சொல்கிறாரு. Matthew 13:52, மத்தேயு 13:52 இயேசு கிறிஸ்து நிறைய பேரபிள்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 52வது வசனத்தில் ஒரு வசனம் அது ஆல்மோஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் வேர்ட் மாதிரி நிற்கும். தென் he added, every teacher of religious law who becomes a disciple in the kingdom of God is like a home owner who brings from his storeroom new gems of truth as well as old. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, every scribe, அதாவது every teacher of the religious law who becomes a disciple. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இஸ் டாக்கிங் அபவுட் த ஸ்கிரைப்னா என்ன, வேத பாரகர். ஸோ இவங்களுடைய வேலை என்னென்னா, அந்த காலத்தில் அந்த பழைய ஏற்பாடு ஸ்கிரிப்சர்ஸை எடுத்து அதை ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கிள்லேயும் அவங்களுக்கு தெரியும். அந்த பழைய ஏற்பாடு ஸ்கிரிப்சர்ஸு இந்த ஆதியாகமத்திலேருந்து எல்லாமே பழைய ஏற்பாடில் உள்ள மைனர் ப்ராஃபட்ஸ் இருக்க தீர்க்கதரிசிகள் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக ஞானிகள் எல்லாத்தையும் அவங்களுடைய அறிவில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கிரிப்சர்ஸை காப்பி பண்ணுறது. அந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்கிரைப்ஸ் தான் அதை எழுதுவாங்க. எழுதுறது மட்டும் இல்லை, அதை மக்களுக்கு விவரித்து சொல்கிறது அவங்க தான். அந்த ஸ்கிரைப்ஸோடைய வேலை தான். ஸோ தே ஆர் தரோ இன் தட். அந்த வேதத்திற்குரிய காரியங்கள் அநேக காரியங்களை படித்து கரைத்து குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுடைய அந்த ஸ்கிரைப்னு ஆரம்பிச்சிட்டானா ஒரு 18-19 வயசுலேருந்து அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவன் வேறு எதையும் படிக்க மாட்டான், அதை மட்டும் தான் படிக்கிறான். he will be reading only the word. அவன் வார்த்தையை மட்டும்தான் வாசித்துக்கிட்டே இருப்பான். he will be only studying only the word of God. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்கிரைப் ஆண்டவர் சொல்கிறார், when he becomes a disciple in the kingdom of God. புரியுதா? இந்த ஸ்கிரைப் he knows everything, but then he becomes a disciple in the kingdom of heaven. He is like a home owner who brings from his storeroom new gems. புதிய காரியங்களையும் பழைய தமிழில் எப்படி இருக்குது 13:52, வேதபாரன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதிய வைகளையும் பழைய வைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். ஓகே, இந்த இப்போ இவர் பழைய இதுனா என்ன சொல்கிறோம்னா, வாட் எவர் ஹீ லேர்ன் ஃப்ரம் த ஓல்டு திங்ஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட் காரியங்களில் பிடித்தது. அதுக்கப்புறம் வாட் எவர் ஹீ லேர்ன்ஸ் ஃப்ரம் இட், அண்ட் தென் whatever when he becomes a disciple, புதிய ஏற்பாட்டின் காரியங்களிலிருந்து அவர் அநேக காரியங்களை பிடிக்கிறார். அதிலிருந்து எடுத்து ஸ்டோர் ரூம்லேருந்து இவர் கொடுக்குறாரு இருக்கு. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய வேர்டு திஸ் மேன், இந்த வேத பாரகர், the scribe becomes a disciple. when he becomes a disciple,
ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு காரியங்கள். ஸோ நம்மளுடைய as we step into 2021 நம்மளுடைய நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, am I a scribe or am I a disciple? ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸ்கிரைப் நோஸ் லாட் ஆஃப் ஸ்டஃப் ஃப்ரம் த வேர்ட். அநேக காரியங்கள் அவனுக்கு தெரிகிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு சொல்லவும் முடியும் அவனால். he will be able to explain things, ப்ரீச் பண்ண முடியும், டீச் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டியது, நீங்கள் வேத பாரகரை போல் அநேக காரியங்களை தெரிந்திருக்கிறோமா, அல்லது ஒரு சீஷனை போல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய are we able to put it into practice in our daily life? ஸோ சீஷனுடைய வாழ்க்கையை அதுதான். he will அவனுடைய ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் படி நடப்பவன் தான் சீஷன். அவன் லாஸ்ட் டைம் நான் பேசும்போது சொன்னேன், லவ், அந்த அகாப்பே லவ்னா என்னென்னா, இட்ஸ் a love that not only it's a selfless love, பட் அதுவும் செல்ஃப்லெஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் a love of action. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் யூ லவ் மீ டூ as I tell you to do. நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் செய். இஃப் யூ லவ் மீ, ஆண்டவர் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் சொன்னது இதே தான். இஃப் யூ லவ் காட், then it has to be expressed only by the things we do for him. ஊழியம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழுகிற விதத்தில் தான் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஆண்டவர் அதை தான் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். ஸோ நம்மளை லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 13 பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நம்ம சொல்கிறது ஃபுல்லாக நம்ம let us take this as a year where we analyze, நம்மளுடைய எல்லா ஆங்கிளிருந்து நாமளே அனலைஸ் பண்ணுற ஒரு இதாக வச்சு நாம் அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறைய டெம்டேஷன் என்னன்னா, we always use the word and we analyze somebody else's life. Let us stop that. நம்ம மற்றவங்க லைஃப்பை அனலைஸ் பண்ணணும். let us start analyzing our own life. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களில், where are we in our practical living நம்மளுடைய. ஸோ ஆவியின் கனி அப்படின்னு எடுக்கும்போது ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். அடுத்தது 13 அன்பை குறித்த அந்த அதிகாரத்தில் ஒவ்வொன்றையும் எடுங்க. லவ் இஸ் பேஷன்ஸில் நம்ம என்ன லெவலில் இருக்கும், லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அதை தான் எதிர்பார்க்கிறார். he is only expecting these things from us. ஆண்டவர் நம்ம இடத்துல வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அனலைஸ் பண்ணுறோம். ஆர் வி அனலைசிங் அவர் ஆக்ஷன்ஸ்? நம்மளுடைய செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆர் வி ஆக்சுவலி sitting and analyzing and taking stock of our actions on a daily basis? உங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் உட்காந்து டிட் யூ டேக் ஸ்டாக் ஆஃப் யுவர் தாட் லைஃப்லேருந்து, உங்களுடைய யோசனையிலிருந்து உங்களுடைய ஆக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அனலைஸ் பண்ணுறோம், எவ்வளோ தூரத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கிறோம். இட்ஸ் நாட் தட் நம்ம we are not, nobody is perfect, we are all pressing towards perfection. நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு காரியத்தை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கோம். இது வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. நானும் திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நம்ம எப்போல்லாம் சொல்கிறோம், we are pressing towards perfection. யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஆண்டவர் இந்த டிசைபிள்னா யாருன்னா, சீஷன்னா யாருன்னா, he is not a perfect man, he has weaknesses, but he takes stock of situation and analyzes himself on a daily basis, and he sets things right immediately. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்போஸ்தலர் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் கோர்ட் ரூமில் நிறுத்தியிருக்காங்க. அவர் கோர்ட்டில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பவுல் ஏதோ சொல்லும்போது ஒருத்தர் பல்லாரும் அடிக்கிறான் பவுலை கன்னத்தில். ஆனால் பவுல் சொல்கிறார், இனி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொல்லி அவனை திட்டுறாரு. now that is basically passing a judgment on him. ஸோ பால் அப்போ அவர் நீ யாரை பார்த்து பேசுகிறது தெரியுமா, இது he is the high priest சொன்ன உடனே பால் immediately apologizes. புரியுதா? பால் he must have been in his 60s அந்த டைமில், 60 இருந்திருக்கும், மெச்சூர் ஆல்மோஸ்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனில் he reacts அந்த சிச்சுவேஷனில் அவர் அடிக்கும்போது then he immediately react பண்ணிட்டு when he understood that he has done a mistake,
when he understands that he has done a mistake, he immediately recants and he immediately says, yes, I have done this, and I'm sorry. Oh, மன்னித்துக்கோ, அவர் I didn't know that he was the high priest சொல்லி immediately he comes. See, இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார், அக்கௌண்டபிலிட்டி ஆன் a daily basis. See, Paul வந்து even he did not let it go beyond even 1 or 2 minutes கூட போக முடியல. immediately he reconciles. He didn't justify it. ஓ, அவன் என்னை ஏன் அடித்தான், அவன் என்னை அடிச்சிட்டான், அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன், அவன் என்னை எப்படி சொன்ன. See, he never justified it. He just reconciled it. In his 60s, he was not perfect, but he reconciled. That's the mark of a disciple. That is அதுதான். அது எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, எந்த ரிலேஷன், கிறிஸ்துவுக்குள் நம்ம சகோதரர்களாக இருக்கும்போது சில மனஸ்தாபங்கள் வரலாம், சில காரியங்கள் நம்ம தவறாக புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் நடக்கிறது தான், எல்லாமே இருக்காதுன்னு சொல்லவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையில் நடந்து போகும்போது அநேக காரியங்கள் வரதான் செய்யும். பட் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி காரியங்களை, ஹவு டு வி டேக் ஸ்டாக் ஆஃப் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை அண்ட் ஹவு டு வி ஹேண்டில் திஸ். டேக்கிங் ஸ்டாக் அண்ட் ஹேண்ட்லிங் தம், அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தட் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். See, இன்னொரு வசனம் அந்த இப்போ நம்ம வாஸ்த இதில் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த பால் சொல்லும்போது 14 வாசிக்கும்போது பாருங்கள், கீப் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் ஹவு யூ லிவ் அண்ட் ஆன் யோர் டீச்சிங். புரியுதா? ஃபஸ்ட்டு சொல்கிறது கீப் அ க்ளோஸ் வாட்ச். அதாவது அது என்ன சொல்கிறாருன்னா, அதை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். யூ ஹாவ் டு, தமிழ் எப்படி இருக்குது, அது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குன்னா, பி ஆல்வேஸ் விஜிலண்ட் அபவுட் ஹவ் யூ லிவ். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் இவைகள் நிலை கொண்டு. ஸோ உன்னை குறித்தும் உன்னுடைய உபதேசத்தை குறித்தும். See, first of all அது சொல்கிறது அதுதான், உன்னை குறித்தும், how you live. அதில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் keep a close watch on how you live and then your teaching. How you live and then your teaching. ஸோ இதில் வந்து அதான் சொல்கிறது, keep a close watch. க்ளோஸ் வாட்ச்னா சென்சிட்டிவிட்டி லெவல், அதுதான் இங்கே க்ளோஸ் வாட்ச்னா அது என்ன மீன் பண்ணுறதுனா, ஹவு சென்சிட்டிவ் ஆர் யூ இன் தட். சில பேருக்கு வந்து பால் அந்த சுச்சுவேஷனில் எடுக்கும், வெள்ளையடிக்கப்பட்ட கல்றையே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கொத்திருச்சு. பிகாஸ் he was not perfect, பட் அந்த வார்த்தையை சொன்ன உடனே, since he was keeping a close watch on his life, அவருடைய மனசில் கொத்திருச்சு. உடனே he immediately reconciles the whole thing. இதுதான் க்ளோஸ் வாட்ச்ன்றது. இது வந்து ஒரு சுச்சுவேஷன். இன்னும் அநேக காரியங்களில் நம்மளுடைய we have to keep close watch on our situation, on our actions, on the things that we speak from our mouth, things that we think in our mind, மற்றவங்களுடைய பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸில், நம்ம மற்றவங்க சொல்கிற காரியங்களை ரியாக்ட் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே there has to be a close watch on how you live. We have to live அந்த க்ளோஸ் வாட்ச். அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல சீஷர்கள் இடத்துலேருந்து, சீஷர்கள்ன்றா அதுதான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வேத பாரகர்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படின்னா, இட்ஸ் நாட் ஹவ் யூ லிவ். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய மற்ற காரியங்களை குறித்து யாரும் கேட்க போகிறதில்ல. வேத பாரகனை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, he is judged based on அவனுடைய வேதத்தை அவன் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த வேத பாரகனை ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த காலத்தில், அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அந்த இதில். பட் இன் த நியூ கவர்னன்ட் இட்ஸ் அ லைஃப், வாழ்க்கை தான். இதை தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் we have to keep that difference between, the thing is that heart versus head. அதாவது நம்மளை தலையில் உள்ளதுக்கும் இருதயத்தின் உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம். வேத பாரகனாக நீ இருந்து நீங்கள் வேதத்தின் காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல மண்டை இருந்தால் போதும், நல்ல மைண்ட், நல்ல பிரெயின், சென்சிட்டிவ், ஷார்ப்,
ஸ்மார்ட் பிரெயின் இருந்தால் போதும். பட் டிசைப்பிளாக இருக்கிறதுக்கு யூ நீட் அ குட் ஹார்ட், இருதயம். ஸோ இங்கே தான் யூ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் த டூ திங்ஸ். காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ். அந்த ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு ஹேவ் தட் ஹார்ட். ஏன்னா ஹார்ட்டில் தான் எல்லாம் வருது. ப்ராவர்ப்ஸில் இருக்கு பாருங்கள் 4:23, நீதிமொழிகள் 4:23 பாருங்கள். above all else guard your heart. Proverbs 4:23, நீதிமொழிகள் 4:23, for everything you do flows from it. புரியுதா? ஏன்னா எதை மைண்டில் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. இட் டசன்ட் சே காட் யுவர் மைண்ட். மைண்டில் தான் எல்லாம் உள்ளே போகுது. பட் இட் ஹேஸ் டு கோ டவுன் டு த ஹார்ட். சரி, நிறைய நேரத்தில் நம்ம மைண்டில் உள்ள காரியங்களை நம்ம வில் பி ஏபிள் டு நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு மாதிரி அதுக்கு எதிரான கான்ட்ராஸ்ட் தாட்டை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பேசும்போது. புரியுதா? நான் சொல்ல நல்லா கேளுங்க. ஒரு கைண்ட் ஆஃப் தாட் உங்கள் மைண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் பேசும்போது நீங்கள் மைண்டில் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இருதயத்துக்கு போயிட்டுன்னா அந்த ஒரு ஆட்டிடியூடோ, ஒருத்தரை கொடுத்த ஒரு காரியமோ, ஒருத்தரை கொடுத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதோ, அல்லது ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்திருக்கோ, அது இருதயத்துக்கு போயிட்டுன்னா அது வந்து எப்படியாவது வெளியே வரதான் செய்யும். இட் கம்ஸ் அவுட். ஏன்னா அங்கே இருந்தால் எல்லாம் வெளியே வருதுன்னு சொல்லி இருதயத்தில் இருந்து தான் எல்லாம் வெளியே வருது. சி, மைண்டில் நிறைய காரியங்கள் வந்து போயிட்டே இருக்கும். மைண்ட் இஸ் அ வெரி, என்ன சொல்கிறதுனா, மைண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக், இப்போ நீங்கள் ஒரு வெளியே வீடு இருக்குன்னா பஸ் போயிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ மைண்ட் இஸ் சம்திங் லைக் தட். எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதே இருக்கும். ஸோ எதை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி, எதையை நம்ம யோசித்து, எதை நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி, அதில் மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியோ அல்லது ஏதாவது பண்ணி நீங்கள் அதை தொடர்ந்து அதை மைண்டில் யோசிக்க தென் இட் பிகம்ஸ் அ திங் ஆஃப் த ஹார்ட். அதுக்கப்புறம் அது உள்ளத்தின் ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஸோ அதான் இருக்குது. ஸோ வென் இட் கோஸ் இன் டு த ஹார்ட்டில் இருந்தால், இருதயத்தில் இருந்து தான் அந்த ஆக்ஷன்ஸ் வருது, இருதயத்தில் இருந்தால் வார்த்தைகள் வருது, எல்லாமே இருதயத்தில் இருந்தால் வருது. இது வந்து இதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஸோ இதுவும் மத்திய 12 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஏன் உன் இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். For whatever is in your heart determines what you say. Matthew 12:34 பாருங்க. மத்தேயு 12:34 சொல்ல மாதிரி சொல்ல, யூ ஸ்பீக் ஃபார் வாட், ரெண்டாவது பாட்டு Matthew 12:34 மத்தேயு 12:34 பார்த்தீங்கன்னா, for whatever is in your heart determines what you say. Everything that you speak comes from your heart. You cannot say இது என்னுடைய இருதயத்துலேருந்து வரல நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் பைபிள் கிளியர்லி சேஸ் இருதயத்தில் உள்ளதான் வெளியே நாவலில் வருதுன்னு சொல்லியிருக்கு. இருதயத்தில் இல்லாத ஒன்று நாவலில் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால தான் ஹார்ட்டை நம்ம வந்து we have to guard our hearts very much. It's not the mind that matters, it's the heart. It's a heart. நம்மளோட இருதயத்தின் காரியங்கள் அதான் சொல்ல, நம்மளோட இருதயத்தை ஆராயணும். அதுக்கு தான் தட்ஸ் வாட். அதுக்கு தான் நம்மளுடைய இருதயத்தை நாமாவே ஆராய முடியாது. பிகாஸ் ஹார்ட் இஸ் சச் அ விக்கெட் திங். பைபிளில் சொல்லியிருக்கு தட் நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ப்ராவர்ப்ஸில் இருக்குது. த ஹார்ட் இஸ் சச் அ க்ரூக்கட் திங் தட் ஒரு மனிதனும் நம்மளோட மைண்டை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். மைண்டை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், பட் ஹார்ட்டை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஹார்ட்டை, இருதயத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு only the Holy Spirit can do that. நம்மளுடைய டீப்பர் இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய டீப்பர் ஆட்டிடியூட்ஸ், நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களில் உள்ள காரியங்கள். நம்ம வந்து ஆக்ஷன்ஸை வந்து நம்ம எப்பவுமே மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆக்ஷனுடைய கரஸ்பாண்டிங் தாட் இருதயத்தில் இருக்கும், எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும். அதை எது புரிகிறது? ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க, அந்த பேசுகிறதுனுடைய இதிலிருந்து வெளியே வருது. ஸோ இதை வந்து only the Holy Spirit can teach us. Only when the Holy Spirit can tell us. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்த முடியும். ஸோ இதை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட கேட்குறோம். எவ்வளோ நம்ம அநேக காரியங்களை ஆண்டவருக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். பட் ஆர் வி ஆஸ்கிங் காட் ஃபார் தட்? இருதயத்தின் ஆழங்களில் உள்ள காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளியே கொண்டு வந்து காட்டும். என்னுடைய இருதயத்தின் ஆழங்களை நான் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன் த டெப்த்ஸ் ஆஃப் மை ஹார்ட். அந்த டெப்த்ஸ் ஆஃப் மை ஹார்ட். See, ஜான் அப்போஸ்தலர் யோவானை நம்ம எடுக்கும்போது he was the only one who lived long life. சரியா?
மற்ற அப்போஸ்தலர் எல்லாருமே இறந்துட்டாங்க. அவர் மட்டும்தான், அவர் வந்து இந்த சபை உலகத்தில் ஆரம்பிக்கும் போது பெந்தைகோஸ்தே நாளில் இருந்தார் இந்த உலகத்தில். பட் கடைசியில் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் எழுதுகிற போதும் யோவான் தான் எழுதுகிறார். ஸோ அப்போது யோவான் எழுதுகிறாரு, அந்த சபைகளுக்கெல்லாம் எழுதுகிறாரு. 7 சபைக்கு எழுதுகிறாரு, நமக்கு அது நல்லா தெரியும். 7ல் 5 வந்து மோசமான சபை, 2 தான் அதில் நல்ல சபை. ஸோ அதுக்கு எழுதிட்டு அதே டைமில் தான் 1 யோவான், அந்த 1 யோவான் எல்லாம் எழுதுகிறாரு. ஸோ ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவானோ 2 யோவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அது நல்லா வாசித்து பாருங்கள். இஸ் நாட் அந்த சபையில் உள்ள ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் அவர் கொடுக்கும்போது இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த சொல்யூஷன் இஸ் இன் கிஃப்ட்ஸோ அல்லது டங்ஸில் பேசுகிறதோ ப்ராஃபஸியோ அல்லது நீங்கள் சொல்யூஷன் வந்து இப்படியோ அப்படியே ஞானமோ வேத அதிவோ அதெல்லாம் சொல்லலை. திரும்ப திரும்ப பாருங்கள், லவ் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறது, அவர் அன்பை ப்ரெஸ் பண்ணுவார். அப்புறம் இன்னொன்று காரியத்தை ஒரு ப்ரெஸ் 1 யோவான் 1:7 இதில் இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு he presses a lot. If you walk in the light as he is in the light, we have fellowship with one another. If we walk in the light. So அந்த எல்லா ப்ராப்ளத்துக்கு உரிய சொல்யூஷன் இது 1 யோவானில் எழுதுறாரு. he knows, அவர் சரி அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது, எபேசு சபை, எல்லா சபையும் ஆரம்பிக்கப்பட்டது, எல்லா அப்போஸ்தலர்களால் ஆரம்பித்த சபை இதெல்லாம். பட் அந்த சபையில் 5 சபைகள் வந்து ஆண்டவர் நெகட்டிவாக தான் எழுதுறாரு. ஸோ அதை பற்றி ஸோ ஹீ நோஸ் தட். ஸோ அந்த சபைகளுக்கு ஆண்டவர் இப்போ யோவான் எழுதும்போது he says walk, but if we walk in the light, 1 யோவான் 1:7 பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன். as we walk in the light. see, ஒளியிலே நடப்பதுன்னா என்ன? as we walk in the light அப்படின்னா என்ன? வேற ஒன்றும் இல்லை. see, he's not saying you have to be perfect, you have to do all those things, நீங்கள் இதில் சரியாக இருக்கணும், இதை கடைப்பிடிக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, the solution to நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுன்னா, நான் சொல்கிறேன், முன்னேறி போய்கொண்டே இருக்கணும்னா, ஆவிக்கிற வாழ்க்கையில் மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும்னா, யோவான் எழுதுகிற இந்த ஒரு இதுதான் ரொம்ப முக்கியம். as you walk in the light. the lightல walk, what does it mean to walk in the light? அந்த ஒளியில் நடப்பதுன்னா என்ன? வாட் டஸ் இட் மீன் ஆக்சுவலி? see, வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் மீ பீயிங் பர்ஃபெக்ட், இட்ஸ் அபவுட் மீ bringing everything into the light, into the presence of God. அவ்வளோதான். எதையும் மறைக்காமல் நான் வந்து பர்ஃபெக்ட், நான் வந்து யார் எது தப்புறம் செய்யலை, நான் இது ஜஸ்டிஃபை பண்ணாமல் we are bringing everything into the light. லைட்னா ஆண்டவருடைய பிரசன்ஸுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஆமாம், இது இப்படி தான், இது இப்படி தான். just being open with God Almighty. ஆண்டவரோடு நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருந்துடுறோம். we are not telling God, we are not justifying anything, we are not just bringing everything into the open. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். as we walk in the light as he is in the light. see, எதுனாலும் சரி, if you bring it to light, then you will be able to overcome it. எதுனாலும் சரி, நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும். பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அல்லது அதை வந்து நம்ம மூடி மறைத்து கொண்டு அல்லது அதை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து அதை நம்ம பிறகு பண்ணிக்கலாம், பிறகு டீல் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா then we will not be able to go in that way. see, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்கிங் இன் த லைட் இஸ் லைக் திஸ். நம்மளுக்கு இருக்குல்ல, இன்னொரு இப்போ சங்கீதம் 119 இருக்குது, யுவர் lamp is the இல்லை lamp is the word is a lamp to my feet இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், இட்ஸ் லைக் திஸ். ஒரு டார்ச் லைட் அந்த காலத்தில், இப்போ லேம்புன்றது அவங்க சொல்கிறது வந்து இப்போ நம்ம காலத்தில் எடுத்துக்கலாம், டார்ச் லைட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டார்ச் லைட்டை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அந்த டார்ச் லைட் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், சரியா? ஸோ அந்த வெளிச்சத்தின்படி நீங்கள் முன்னால் போயிட்டே இருக்கிறீங்க, இந்த வெளிச்சத்தில் தான் இருக்கிறீங்க. யாருமே தவறு செய்கிற யாருக்குமே வெளிச்சம் பிடிக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், யார் தவறு செய்கிறவங்களுக்கும் எந்த விதத்தில் இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சமே பிடிக்காது. பட் God has given us this word as the lamp. வேர்டை தான் அந்த நமக்கு டார்ச் லைட்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டார்ச் லைட்டை அடிக்கும்போது அங்கே ஒளி வருது, அந்த ஒளியில் காரியங்கள் தெரியுது. ஸோ நம்ம நடக்கிறோம், we are walking in the light of whatever God has given you light on. புரியுதா? இப்போ எனக்கு கொடுத்துருக்குற ஒளி ஒரு விதமாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் God must have given light.
புரியுதா? ஸோ என்னுடைய லைட், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒளியை லைட்டை பேஸ் பண்ணி நான் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு விதத்தில் ஒளி இருக்கும். ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியும், ஒரு சில காரியங்கள் எனக்கு அது தெரியாது. பட் ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும், பட் எனக்கு கூட தெரியல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒளி, நமக்கு கொடுக்கப்பட்ட லைட்டை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம், நம்மளுடைய கொடுக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு லைட்டில் இருக்குது, அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த லைட்டை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம் அப்படின்றதான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹி வாண்ட்ஸ் எவ்ரி ஆக்ஷன் டு கம் இன் டு லைட். bring it into light. அதுக்கு கொண்டு வரணும்னா பரிசுத்த ஆவியானவரை விட்டு நீங்கள் இருதயத்தின் ஆழங்களை ஆராய சொல்லணும், உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் ஆராய சொல்லணும், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய மைண்ட், ஹவு யுவர் மைண்ட், எல்லா காரியங்களும் நீங்கள் ஆராய. ஏன் இப்படி யோசிக்கிறேன், ஏன் இந்த காரியங்களை நான் யோசித்தேன், ஏன் இந்த காரியங்களை இப்படி பேசினேன், ஏன் இந்த காரியங்களை செய்தேன், ஏன் இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன், why am I doing these things, why did I do these things, why did I speak like that, why did I act like that, why did I go to that place, ஏன் அந்த ஆளை கொடுத்து உயர்த்தி பேசினேன் அல்லது அந்த ஆளை கொடுத்து கீழே இறக்கி பேசினேன். எல்லாம் சில நாள் உயர்த்தி பேசுவோம், பட் அதுக்கு வேற இன்டென்ஷன் இருக்கலாம். So we can see intentions and deeper things. அதான் இனிமேலிருந்து நம்ம ஆராய போகிறோம், இருதயத்தின் ஆழங்கள். ஏன்னா Jesus Christ was never after perfect people. He was only after people who were open with him in the light. நீங்கள் பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் ஸ்பீக்கிங் வித் பீப்புள் ஹூ ஆர் ஓப்பன் வித் ஹிம். நாட் தே ஆர் பர்ஃபெக்ட். அவள் வந்து 5 கல்யாணம் கட்டி, ஷி வாஸ் எ வெரி இம்மாரல் பர்சன். இப்போ இருக்கிறவங்களும் அவளோட புருஷன் கிடையாது, ஷி வாஸ் இம்மாரல் பர்சன். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓப்பன்லி வெரி ஃப்ரீயாக அவர்கிட்ட வந்து ஒர்ஷிப்பை பார்த்து, ஆராதனை குறித்து அவர்கிட்ட பேசுகிறாரு. That's the beauty of Jesus Christ. See, he can very freely, openly speak with you, talk with you, if you are open about him, about your life. அவன் வந்து மறைக்கவே இல்லை, எதையும் மறைக்கல. 5 கல்யாணம், ஆமாம். இப்போ இப்போ நான் இருக்க ஒரு ஆள் கூட, அவரும் என் கூட புருஷன், அவரும் என்னுடைய புருஷன் இல்லை, தெளிவாக சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னார், பட் ஷீ அக்செப்டட், ஷீ நெவர் ஜஸ்டிஃபைட் இட். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவன் மூத்தவன் ரொம்ப மோசமானவன், ரெண்டாவது அதோட மோசமானவன் அப்படின்னு ஒன்றும் ஜஸ்டிஃபை பண்ணல. ஷீ ஜஸ்ட் அக்செப்டட் இட். ஆண்டவர் அவளோட வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொன்னார், அண்ட் ஷீ அக்செப்டட் இட். ஆமாம், கரெக்ட், நீ சொல்கிறது சரிதான். Jesus Christ, you see, இயேசு கிறிஸ்துவு, he is not looking for perfect people, he is looking for people who bring everything into light. எல்லா காரியங்களும் இருதயத்தின், அல்லது அவர் அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது நாம் அதை அக்செப்ட் பண்ணுறோம். அந்த சமாரிய ஸ்திரீக்கு அதுதான் செஞ்சார். அவள் அநேகம் சொல்லலை, இவர் ப்ராஃபஸியாக எல்லாத்தையும் சொன்னார், பட் ஷீ அக்செப்டட் எவ்ரிதிங். ஷீ நெவர் ஜஸ்டிஃபைட் எனிதிங். யூ ஆர் அ ப்ராஃபட், ஐ நோ எவ்ரிதிங் யூ செட் இஸ் ட்ரூ. நீ சொன்னது எல்லாம் சரி, நீ சொன்னது எல்லாம் சரி. நீர் சொன்னது எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அக்செப்டட் his word and she by bringing everything into the light. So that was the beginning point of her. அவளுடைய அந்த வாழ்க்கையில் மாற்றங்களுக்கு அது ஒன்று தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. she not that she was perfect, she had the heart to bring whatever God brought it to life. She accepted it. ஆண்டவர் அதே தான் நம்மளிடத்தை எதிர்பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி நாம் அதை வெளியே கொண்டு வருகிறோமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி நாம் நடக்கிறோமா? நமக்கு ஆண்டவர் வேதத்தின்படி நமக்கு காட்டுகிற அந்த பாதையில் நாம் சரியாக போகிறோம். அநேகர் வாக்கிங் இன் த லைட்னு இருக்குதுல்ல, இட் டசன்ட் சே ஸ்டாண்டிங் ஸ்டில் இன் த லைட்னு இல்லை, வாக்கிங் இன் த லைட். அந்த டார்ச் இருக்குது, டார்ச்சை முன்னால் அடிக்கிறீங்க, வெளிச்சம் தெரியுது. ஒரு ஸ்டெப்ஸ், நீங்கள் ஸ்டெப் இறங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லைட் அடிச்சுட்டு ஒரு 3 ஸ்டெப்பு தெரியுது, பட் நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நான் இறங்குவேன் அப்படின்னு நின்றுட்டே இருந்தோம்னா நீங்கள் எங்கேயும் இறங்க போகிறதில்ல. ஸோ டார்ச் வச்சு அடிக்கிறீங்க, 3 ஸ்டெப் தெரியுது, 3 ஸ்டெப் இறங்குனீங்கன்னா அடுத்த 3 ஸ்டெப் தெரியும், திருப்பி அடுத்த 3 ஸ்டெப் இறங்குங்க, இன்னொரு 3 ஸ்டெப் தெரியும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற. நம்ம கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி நாம் போய்கொண்டு இருக்கிறோம். ஆர் வி மூவிங் ஆர் ஆர் வி சிட்டிங் ஸ்டில்? அநேக நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரத்தில் இதை குறித்து நான் கைடன்ஸ் கேட்டேன், இதை குறித்து நான் ஜெபித்தேன், இதை குறித்து நான் கைடன்ஸ் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை, ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூ see how God works. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் எப்படி நம்மளோட இடைப்படுகிறார்.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லைட்டை நம்ம அடிக்கிறோம். முதல் 3 ஸ்டெப் இருக்குது. பட் அந்த 3 ஸ்டெப்பு வைக்காமல் ஆண்டவரே எனக்கு 6வது ஸ்டெப்பில் இருந்தால் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்கிறோம்னா he is not going to do that. ஒரு எக்ஸாம்பிள் தர்றேன். மேபி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செஞ்சுருக்கிறீங்க, சரியா? ஏதோ ஒரு யார்கிட்டயோ தவறாக பேசியிருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செஞ்சுருக்கீங்க. பட் ஆண்டவர் அந்த முதல் 3 ஸ்டெப்னா என்னென்னா, அதை செட்ரைட் பண்ணுன்னு ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிறார். அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை உங்களை காட்டுறார். பட் இன்ஸ்டெட் ஆஃப் செட்டிங் தேட் ரைட், புரியுதா, அதை செட்ரைட் பண்ணாமல் நீங்கள் வேற ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் நான் இதை உமக்கு செய்ய போகிறேன், நீர் எனக்கு இதில் வழியை காட்டும், நான் இதை உமக்காக செய்ய போகிறேன், நீர் வழியை காட்டும், ஆண்டவர் காட்ட போகிறது இல்லை. சரி, அநேக நேரத்தில் we assume that God speaks to us. ஏன்? பிகாஸ் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 3 ஸ்டெப்பு குறித்து அந்த வெளிச்சத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் you are asking for the 6th or 7th step. God is not going to answer your prayer. உங்களுக்கு எதை காட்டுகிறாரோ அதை நீங்கள் செய்யாவிட்டால், உங்களுக்கு எதில் வெளிச்சத்தை அவர் கொடுக்குறாரோ அதை நீங்கள் செய்யாமல், உங்களுக்கு அந்த முதல் 3 ஸ்டெப்பை காட்டும் போது அதை செய்யாமல், எனக்கு 10வது ஸ்டெப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அங்கே தான் நான் போன ஆண்டவர் எனக்கு அதை காட்டணும்னா he is not going to do that. எதை காட்டுகிறாரோ நீ வாய் ஏன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அநேக ஆண்டவர் எனக்கு இதில் பதில் கொடுக்கல எது சொல்கிறார்? சர்ச் யுவர் ஹார்ட்ஸ். ஆண்டவர் முதலாவது உங்களை எதை செய்ய சொல்லுகிறார்? ஆர் யூ ரெக்கன்சைல்ட் with whatever he is asking you to reconcile? ஒரு சிந்தனையில் ஒரு பாவம் செஞ்சுருக்கலாம், அதை நீ வெளியே கொண்டு ரெக்கன்சைல் பண்ணு ஆண்டவர் சொல்லியிருப்பார். பட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஆண்டவரே நான் இந்த காரியத்தை இந்த பிஸ்னஸில் இதை ஆரம்பிக்க போகிறேன், இதுக்கு எனக்கு நீ வழி காட்டும்னா காட்ட போகிறது இல்லை. You go step by step. It's walking in the light. வெளியில் நடப்பது அதுதான். That is what is called walking in the light. வெளிச்சத்தில் நடப்பது. ஆண்டவர் காட்டுகிற வெளிச்சத்தின்படி நாம் நடக்கிறோமா? Are we walking in the light? அதனால என்ன நடக்குதுன்னா, then we have fellowship with one another. See, fellowshipக்கு மெயின் காரணமே வாக்கிங் இன் த லைட் தான். when you bring everything into light, ஆண்டவருக்கு முன்னாலுமே சரி, சில காரியங்கள் நம்ம மனுஷருக்கு முன்பாக லைட்டில் கொண்டு வர முடியாது. அது என்ன காரியங்கள் ஆண்டவர் தான் நம்ம சொல்லுவார். அநேக காரியங்கள் நம்ம மனுஷருக்கு முன்பாக லைட்டில் கொண்டு வர தான் செய்ய வேண்டியிருக்கு, மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம லைட்டு கொண்டாந்து தான் ஆகணும். ஆண்டவரோடு எல்லாத்தையும் நம்ம ஆண்டவருக்கு எல்லாத்தையும் லைட்டு கொண்டு வரும்போது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடணும். எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது உள்ள. எது உங்களை பாதர் பண்ணுதோ, எது உங்களை மனசை கஷ்டப்படுதோ, எது உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்குதோ, எது உங்களுக்கு கசப்பாக இருக்கிறதோ, bring it to light. Bring it to light and God will take care of it. Bring it to, if he அது ஒருவேளை சொல்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், என்னால் முடியாது, பரவாயில்ல, bring it to light. He will give you the strength. அவர் உங்களுக்கு சுச்சுவேஷனை மாற்றி கொடுப்பார். அவர் உங்களுக்கு தேவையான பலனை கொடுப்பார். உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்வார். ஸோ he will give you the strength to overcome. He will give you the strength to go forward with that. But walking in the light, அதுதான் முக்கியமானது. இருதயத்தின் ஆழங்களில் உள்ள காரியங்களுக்கு லைட், ஒரு பவர்ஃபுல் லைட் அடித்து ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை காட்டும், என்னுடைய இருதயத்தின் ஆழங்களில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு காட்டும். காட்ட அவர் நமக்கு அதை காட்ட we must be sensitive enough to set it right. ஒரு அன்கன்ஃபஸ்ட் சின்ன, ஒரு அன்கன்ஃபஸ்ட் ஆட்டிடியூட் கூட இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட்டை தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கேளுங்க. ஆண்டவரே give me a sensitive heart so that பவுலை போல நீ வெள்ளடிக்கப்பட்டே கல்றேன்னு சொல்லிட்டு ஒரு within 5 minutes he immediately repented. அதுதான் சென்சிட்டிவ் ஹார்ட். that is the sensitivity of Paul's heart. அவர் அங்கே உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம். அவரை அடித்தாங்க, வீணாக தான் அடித்தாங்க, ஒன்றும் சொல்லாமல் he was right. பால் ஒரு தவறும் செய்யலாங்க, அடித்தாங்க. அப்போ சொல்லியிருக்கலாம், நான் தவறே செய்யலை, என்னையே நானும் தேவனுடைய ஊழியக்காரன் தான், என்னையே நீ அடிச்சுட்டேன். ஜஸ்டிஃபிகேஷனே இல்லை, மன்னிப்பு கேட்குறேன். he remained reconciled. he never justified it. bring it into light. வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். let us bring all our attitudes, our thoughts. why you think about some people like the way we do, bring it into light. எல்லாத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அதுதான். அந்த டிசைபிள்ஸ் லைஃபுக்கும் இதுவும் ஒரு வேதபாரகனுடைய வாழ்க்கைக்கும் அதுதான் வித்தியாசம். திரும்பவும் சொல்கிறேன், that is the only difference. heart, everything from the heart, not from here, everything from the heart.
இருதயத்தின் ஆழங்கள், இருதயத்தின் ஆழங்கள், இருதயத்தின் ஆழங்கள். ஆண்டவரை சர்ச் லைட் மாதிரி போட்டு ஆண்டவரே சர்ச் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. வாட் இஸ் இட் டேக்கிங்? என்னுடைய இருதயத்தின் ஆழங்களில் எது எனக்கு முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில்? நம்ம we all say God is more important to me. அதெல்லாம் நம்ம சொல்ல தான் செய்வோம். வாயில் சொல்கிற அது நிறைய நேரத்தில் மைண்டில் இருந்து வர்றது தான். இந்த மைண்டில் ஏதாவது ஒரு வசனம் இருக்குது, அது வரும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா? Lord, we love you, we worship you, fine. Okay, we say it. But is it coming from the depth of your heart? இருதயத்தின் ஆழங்களிலிருந்து வருகிறதா? எல்லாத்த விட உண்மை நேசிக்கிறேன், ரைட், ஃபைன். உண்மையிலே நேசிக்கிறீங்களா? See, let us stop talking some things that you really don't mean. If you don't mean it, don't say it. ஏன்னா ஹிப்போக்ரஸிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சேயிங் சம்திங் தட் யூ டோன்ட் மீன் இட். அதுதான் ஹிப்போக்ரஸிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். If you really love God, say you love God. If you have a problem, say I have a problem, Lord. If you really feel you're full of the spirit and vigor, உண்மையில் ஆவியில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிங்களா, ரைட், இருங்க. பட் ப்ராப்ளம் இருக்குது, ஆண்டவர் எனக்கு முடியலன்னு சொல்லுங்கள். there is nothing wrong in saying that. Bring everything into light. God hates hypocrisy. அதான் நான் சொல்கிறேன், அந்த அவர் இயேசு கிறிஸ்து பாவிகள் கூட ரொம்ப சகஜமாக பழகின்ற ராஸ்லாங்கஸ் அந்த பாவிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை குறித்து ஓப்பனாக இருந்து மறைக்காமல் இந்த பரிசேயர்களுக்கும் பாவிகளுக்கும் என்ன வித்தியாசம் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் அநேக பாவிகளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் அவங்க எல்லோரும் பாவிகள் அக்செப்ட் பண்ணவங்க தான். பரிசேயர் என்னன்னா, பரிசேயரும் பாவிகள் தான், இவங்களும் பாவிகள் தான், ரெண்டு பேரும் பாவிகள். பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, they acted as if nothing is wrong. அதான் ப்ராப்ளம், hypocrisy. If you don't mean anything, don't say it. Let it be a rule. Let it be a 2021 rule in your life. If you don't mean anything, don't say it. Then don't be a hypocrite. God hates hypocrisy. He doesn't hate sinners. He hates hypocrites. இருதயத்துக்கும் வார்த்தைக்கும் ஆக்ஷனுக்கும் கான்ட்ரடிக்ஷன், அதுதான் ஹிப்போக்ரஸி. இருதயத்தின் ஆழத்தில் இல்லாத காரியங்களை நம்ம பேசுறது, அதுதான் hypocrisy. God hates hypocrisy. He is not against sinners. Jesus Christ loved sinners. He didn't love their sin. He loved sinners. பாவிகளை நேசித்தார். பாவிகளுக்காக தான் உலகத்துக்கு வந்தார். பாவத்தை நேசிக்கல, பாவிகளை நேசித்தார். பட் மாய்மாலத்தை வெறுத்தார். There is one thing he hated, is hypocrisy. Hypocrisy is nothing. Inside not matching the outside. அதுதான். இது வந்து நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரங்கள் இதில் இருக்கிறோம். இருதயத்தின் ஆழங்களில் ஆண்டவரே உங்களுடைய சர்ச் லைட்டை போட்டு எனக்கு என்னுடைய ஆக்ஷனுக்கும் என்னுடைய தாட்டுக்கும் எதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. லெட் அஸ் ஸ்டார்ட் ப்ரேயிங் லைக் தட். அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைங்களுக்காக, என்னுடைய லாங் லைஃபுக்காக, எங்கள் அப்பா அம்மாவுக்காக, என்னுடைய இதுக்காக அதுக்காக ஜெபிங்க, பரவாயில்ல. பட் தெர் ஆர் ஸோ மெனி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி நீட் டு ப்ரே அபவுட். இன்னும் முக்கியமான காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது என்னன்னா நம்மளுடைய இருதயத்தின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நாட் பிரிங்கிங் இன்டு லைட். இது ஒரு செக்யுலர் பர்சன் தான் சொன்னார். பட் எனிவே இட் ஹேஸ் ரெலவென்ஸ் டு இட். அவன் வந்து ஒரு செலிப்ரிட்டி, ஹாலிவுட் செலிப்ரிட்டி. அவன் he was addicted to pornography. முந்தைய சொல்லியிருக்கேன், போர்னோகிராஃபி இந்த மூவிஸில் ஆபாச படங்களை பார்த்து ரொம்ப அடிக்ஷன். பட் அவனுக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியல. இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுற லெவல் போயிட்டான். அப்புறம் தான் எப்படி அவனுக்கு இது வந்துச்சுன்னு தெரில. பட் மேபி he read the word of God, அதில் யாரும் அவனை பேசினாங்களான்னு தெரில. பட் he said some thought came to me. இதை மறைச்சி வைக்கிறனால தான் இதுக்கு என் மேலே பவர் இருக்குது. ஸோ நான் இதை ஒரு நாள் வெளியே கொண்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டான். அவங்க ஒய்ஃப்டையும் சொல்லிட்டான், எல்லார்ட்டையும் சொல்லி இதுதான் ப்ராப்ளம், இதுதான் எனக்கு இஷ்யூ. ஸோ he went to a counselor. அந்த கவுன்சிலர் கவுன்சிலிங்கில் இருந்து அவன் சொன்னான், he said this one word which makes relevance right now. அவன் சொன்னான், என்னைக்கு நான் வெளியே கொண்டு வந்தேனோ அன்னையிலேருந்து அதுக்கு என் மேலே பவரே இல்லை அப்படின்னு சொன்னான். It had no power over me because I brought it into light.
அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அதை ஐ வாஸ் நோ மோர் ஹைடிங் இட் எனி லாங்கர். ஐ brought it out and it had no power over me. அவனுக்கு அது இஷ்யூவாக இருக்கலாம். பட் நமக்கு என்ன இஷ்யூன்றது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தான் அதை சொல்ல முடியும். இஃப் யூ ரியலி லெட் ஹிம் சர்ச் யுவர் ஹார்ட்ஸ், let him say it, let him bring it out. Let us அதாவது 2021 let us take this as a challenge. Lord, help me so that my inside of my heart matches the outside actions, my words, my thoughts, everything. இருதயத்தின் ஆழங்களில் என்ன இருக்குதோ அதை மேட்ச் பண்ணட்டும் ஆண்டவரே. Let there be no contradiction between what is on the inside of my heart and my actions. Head versus heart ன்னு வரும்போது heart is what matters. Don't worry about the head. ஹெட்டில் நிறைய தாட்ஸ் வரும், பட் அதெல்லாம் worry பண்ணாதீங்க. Don't worry about all those things. Heart is what matters. Above all else, guard your heart. Guard your heartனா என்னென்னா, ஹெட்டில் வர தாட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி அதை யோசித்து அதை அப்படியே கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு ஒப்பீனியனாக ஃபார்ம் பண்ணுறீங்களா, அதுதான் இருதயமாக மாறி. இட் கோஸ் இன் டு த ஹார்ட், தென் இட் பிகம்ஸ் அ பிலீஃப். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி இப்படி நீங்கள் ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் ஹிம் ஆர் ஹர். அப்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவர் இப்படி தான் அல்லது இவங்க இப்படி தான் அப்படின்றத நாமளாகவே கொண்டு வந்துடும். சரி, நான் இதை நிறைய என்னுடைய லைஃப்பில் காட் ஷோட் மீ தட் யூ ஆர் ராங் அபவுட் அ பர்டிகுலர் பர்சன். He had to show me in a very sometimes dramatic way. Sometimes அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். we assume, வெளியே பார்க்குற காரியங்களை பேஸ் பண்ணி நம்மளே கன்க்ளூஷன் வந்துடுவோம். பட் யோசிக்க then அது இருதயத்தின் ஆழங்களுக்கு போயிடும். அதேமாரி அநேக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யோசிப்ப மைண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, பட் இட் கோஸ் இன் டு த ஹார்ட். எதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அது மைண்டோட போயிடும். It's very easy. Whatever you reject in your mind, it goes from your mind. But அதை மைண்டில் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் தாட் பேட்டர்னை ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் இட் பிகம்ஸ் அ திங் ஆஃப் த ஹார்ட், தென் இட் பிகம்ஸ் அ ரியல் திங். அப்போ அதிலிருந்து தான் வெளியே வருவார் அநேக காரியங்கள் வரும். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறது வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். Let us keep on dealing with these things on a daily basis. Let us take this as a resolution. Every time before we go to sleep, before we go to bed, let us sit and analyze every action, every word. எல்லா காரியங்களும் நம்ம ஆண்டவர் தான். ஏன்னா அனாவசியமாக பேசியிருக்கிறேன்னா, அனாவசியமாக யாரையாவது கொடுத்து தவறாக சொல்லியிருக்கிறேன்னா, யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கிறேன்னா, அல்லது யாரையாவது குறித்து யோசித்திருக்கிறேன்னா, தவறாக யோசிக்கிறதுலாம் தான் ஆரம்பிக்குது. நம்ம அநேக நேரத்தில் நிறைய காரியங்கள் பேசுகிறது இல்லை, பட் உள்ளே இருக்கும் ஜெலசி, என்வி. அநேக நேரத்தில் நம்ம வெளிப்படையாக மற்றவங்கள மாதிரி ஜெலஸாக வெளியே காட்டுறதில்லை, பட் உள்ளத்தின் ஆழங்களில் அநேக நேரத்தில் ஜெலசி, என்வி இருக்கும். அப்போது நம்மளுடைய பிள்ளைங்கள் நிறைய நல்ல காரியங்கள் எக்ஸல் ஆகும்போது we are always happy. பட் மற்றவங்க பிள்ளைங்கள் நடக்கும்போது sometimes the envy comes, sometimes the jealousy comes. பட் வெளியே காட்ட மாட்டோம், வெளியெல்லாம் சிரிச்சிட்டு தான் இருப்போம் நல்லா. பட் இருபத்தி நாளுங்களில் இருக்கும், அது நமக்கு தான் தெரியும். only you know that. only the Holy Spirit can bring it out. Jealousy and envy, இன்னும் அநேக காரியங்கள், the things that are not of the spirit, ஆவியில் இல்லாத காரியங்கள், வாம்சத்திற்குரிய காரியங்கள், அநேக காரியங்கள் நம்ம we entertain. இது ஏன் வாங்கினேன், இது எதுக்கு எனக்கு இருக்குது, இந்த காரியத்தை நான் ஏன் செய்தேன், is it to show people, is it to impress people, or am I really doing this for me? Even simple things like dress or food, or am I indulging or am I really eating for my own thing? அல்லது இந்த பொருளை வாங்கியிருக்கேன், உண்மையில் எனக்கு தேவையா? எவ்ரி ஏரியா, இந்த இடத்துல இவ்வளோ இந்த காசை செலவு பண்ணியிருக்கேன், தேவையா? இது தேவையான ஸ்பெண்டிங்கா அல்லது ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, எவ்ரி லிட்டில் திங், ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம we have to become sensitive to the working of the Holy Spirit.
we have to become sensitive. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். bring it to light. வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம், எல்லாத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். let this be a year where we bring everything into light. see, ஒரு காரியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க, அதை டீல் பண்ணுவீங்க, சரி, அப்புறம் இன்னொரு காரியம் வரதான் செய்யும். I'm not saying nobody gets perfect. We are getting perfect. We are moving towards perfection. So வர வெளிச்சத்துக்கு அதை எவ்வளோ சீக்கிரத்துக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்களோ, ஒரு ஜெலஸ் தாட்டோ, ஒரு என்வியஸ் தாட்டோ, அல்லது ஒரு ப்ரவுட் ஒரு தாட்டோ, அல்லது எந்த தாட்னாலும் சரி, இல்லாமல் யாருமே மனுஷனாக இருக்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தாட்ஸ் நமக்கு வரதான் செய்யும். ஸோ மைண்டில் அந்த மாதிரி தாட் வந்தோடனே உடனே ஐயோ நான் பெரிய பாவி அப்படின்னு நினைக்காதீங்க. மைண்டில் தாட் வரதான் செய்யும். பட் டோன்ட் என்டர்டெயின் இட் அண்ட் டோன்ட் மேக் இட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ரிஜெக்ட் இட். அதை உண்மையில் ரிஜெக்ட் பண்ணுங்க. அதை ஒருவேளை என்டர்டெயின் பண்ணிட்டீங்களா பரிசுத்த ஆவியானவர் விட்டு அது நீங்கள் யூ ஹாவ் டு கிளென்ஸ் இட். நம்ம வந்து ஆப்வியஸ்லி நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கும் சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அல்லது விபச்சாரம் பண்ணுறது, இதுதான் பெரிய பெரிய பாவங்கள் நினச்சிட்டு இருக்கோம். பட் அதை விட பெரிய பாவங்கள் எது தெரியுமா? இருதயத்தின் ஆழங்கள் இருக்கிற அநேக அசுத்தங்கள், jealousy, envy, things that we don't actually bring it out, but all inside. Bitterness, lust, அநேக காரியங்கள் உள்ள இருக்கும், பட் வெளியே வராது. See, God sees the heart. Man sees on the outside. Man sees on the outside. Let us tune our lives in such a way. ஆண்டவரே, மனிதர்கள் முன்பாக எப்படி என்னையை பார்க்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் மென் சே. மனிதருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாக இருக்கணும். அதுக்காக மனிதர்களுக்கு முன்பாக டெலிபரேட்டாக நம்ம எதுவும் காரியங்கள் செய்ய வேண்டியதில்லை. பட் அதற்கு மேலாக, பியாண்ட் தட், நம்மளுடைய ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் ஹவு டு யூ see my life, Lord? How do you see my life? நீர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வேணும். we must have that kind of, how do you see me? How do you see my heart? I don't want any surprises on the judgment day. இதான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு எந்த சர்ப்ரைஸும் வேண்டாம். அது எல்லாத்தையும் இப்பவுமே எனக்கு சொல்லிடுங்க. வாட் எவர் இஸ் ராங் வித் மீ, யூ டெல் மீ நவ். யூ பிரிங் இட் அவுட் ஆஃப் மை ஹார்ட். அந்த நேரத்தில் இட் வில் பி டூ லேட். ஜட்மெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கும் போது இட் வில் பி டூ லேட். பிரிங் இட் அவுட். யூ ஷோ மீ ஸோ தட் ஐ பிரிங் இட் டு லைட். நீர் எனக்கு அதை காட்டும், நான் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். அதை ஆண்டவர் காட்ட தான் செய்வார். வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது நம்மளுடைய வேலை. அதான் சொல்லியிருக்காரு. இப்போ ஜான் சொல்லுவார், யூ வாக் இன் த லைட் ஆஸ் ஹீ இஸ் இன் த லைட். நீங்கள் யூ ஹாவ் டு வாக் இன் த லைட். அது நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய வில். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் வில். நம்மளுடைய வில். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுவார், பட் அதை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய வில். நாம தான் செய்யணும். ஸோ when we walk in the light as he is in the light, then we will have fellowship with one another. That's the key for fellowship. Walking in the light before God. There is no other benchmark. நமக்கு யாருமே கிடையாது. நீங்கள் don't set your benchmark on any saint. எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் பெஞ்ச்மார்க்காக வைக்காதீங்க. அவர் பெஞ்ச்மார்க் இஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் லைஃப் ஆன் திஸ் earth. அதை பெஞ்ச்மார்க்காக வைங்க. let us start walking in the light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்திலே நடப்போம். எல்லா இருதயத்தின் ஆழங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர சொல்லுவோம். ஆண்டவரே கொண்டு வாங்க. அவர் சொன்னால் சில காரியங்களை ஆண்டவர் நம்மளை வசனத்தின் மூலமாக கொண்டு வருவார். சில காரியங்களை வந்து சில சுச்சுவேஷனில் வெளியே கொண்டு வருவார். அது நமக்குள்ளே அந்த அசிங்கம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய அசிங்கங்கள் நமக்குள்ளே இருக்குன்னே தெரியாது. பட் சில சுச்சுவேஷனில் அதெல்லாம் வெளியே வந்துடும். ஏன்னா அதெல்லாம் இருதயத்தில் உள்ளது தான், வெளியே வேற எங்கேயும் இருந்து வர்றதில்லை. எல்லாம் இருதயத்தில் உள்ளது சில சுச்சுவேஷனில் வெளியே வந்துடும். So when we ask God, He will bring it to us. சில நேரத்தில் அதுக்கு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த காரியங்களை ஆண்டவர் கொண்டு வருவாங்க. பட் இட்ஸ் குட். இட்ஸ் லைக் எ சர்ஜரி. ஒரு புண்ணில் சர்ஜரி பண்ணுற மாதிரி. when He brings it out, let us set it right before God. Let us walk in the light as He is in the light. ஒளியிலே ஜீவிப்போம், ஒளியிலே நம்மளோட வாழ்க்கையை நடத்துவோம். ஆண்டோடு may the Lord bless these words. Amen.